சார் தடுப்பூசி போட்ட பிறகு பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்ட இடத்த லைட்டாக அழுத்தி பிடிச்சா போதும், இல்லை மைல்டாக மசாஜ் பண்ணால் போதும், பரபரன்னு திக்கக்கூடாது. தடுப்பூசி போட்ட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணணும். குழந்தைக்கு ஏதாவது ரியாக்ஷன் ஆகுதா, ஏதாச்சும் ரேஷஸ் வருதா, வீக் ஏதாவது வருதான்றது செக் பண்ணி போகலாம். ஏதாவது ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டலே செக் பண்ணிட்டு போகலாம். எப்போ உணவு கொடுக்கலாம், ஃபீடிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா இல்லை லிக்விட் ஃபுட்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்ட உடனே சில குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல வீக்கம் வலி வரும். அதுக்கு மருத்துவரோட பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி வெயிட் பேஸ் பண்ணி அதுக்கு பேராசிட்டமால் மருந்து மட்டும் போட்டால் போதும். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு 48 hours தாண்டி அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபீவர் தொடர்ந்து இருக்கு, தடுப்பூசி போட்ட இடத்துல ரொம்ப வீக்கமாக இருக்குது, சிவப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவரை நீங்கள் அணுகிறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் அதே மாதிரி தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா ஐஸ் ஒத்தடம் வைக்கலாமா, சுடு தண்ணி ஒத்தடம் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் மோஸ்ட்லி என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஒத்தடம் வைக்கலாம். ஐஸை வந்து டைரெக்டாக கான்டாக்ட் இல்லாமல் ஐஸில் ஒரு துணியை சுற்றியோ இல்லை ஐஸில் ஒரு பாலித்தீன் கவரை சுற்றியோ அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இல்லை மினிமம் 5 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு 1 or 2 times வச்சா போதுமானது. அது மீறியும் உங்களுக்கு அந்த வீக்கம் வடிகலைன்னா கண்டிப்பாக டாக்டரை செக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் யாருக்காச்சும் வேக்சின் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சார் எந்த மாதிரியான தடுப்பூசிலாம் போடணும், எத்தனை வகையான தடுப்பூசிலாம் இருக்குன்றது கொஞ்சம் அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஷேர்.